வணக்கம் என் அறை நட்புகளே. இது ஒரு அவசர பதிவு. அதாவது அவசர பதிவுனா முக்கியமான பதிவு. நேற்று 3 பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லியே ஆகணும். அது யார் செஞ்ச புண்ணியமோ இல்லை சூர்யா திருச்செந்தூர் முருகன் இந்த தூண்டி கருப்பு பாதகருப்பராயன்னு சொல்லி அவள் பண்ணுற பிரார்த்தனையா இல்லை கணக்கம்படி சித்தருக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வேண்டுதல்களை அரிசி மூடை வாங்கி கொடுக்குறதா இல்லை என் வீட்டில் அதாவது என் மனைவி சுமி அவர்கள் செஞ்ச ஒரு தாலி பாக்கியமா என்னான்னு தெரியலை. நேற்று ஒரு மிகப்பெரிய விபத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது நேற்று நான் லைவ் போடும்போது எத்தனை மணி இருக்கும்? 10 மணி இருக்கும். லைவ் எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு வந்தா? 9 to 9:45 முடிச்சுட்டு அடுப்பில் போய் ஒரு சட்டியில் அதை ஏதோ சீரகமோ வெந்தயமோ என்னமோ கலந்த தண்ணியை அடுப்பில் வற்ற வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுட்டு அப்படியே உள்ளே போய் படுத்து தூங்கிட்டான். தூங்குனானா முடிச்சிருந்தான். அவள் தான் நீங்களாம் பார்த்தீங்களே. நான் எத்தனை மணிக்கு லைவ் ஆரம்பித்தேன்? 10 மணி. 10 to 10:45 நான் லைவை முடிக்கிறேன். எப்போயுமே ஆண்டவன் இதில் எப்படி தெரியுமா காப்பாற்றுறான். அதாவது எப்பயும் லைவ் நான் 1 மணி நேரம் முழுசாக போடுவேன். நேற்று என்ன பண்ணேன்னா 9:45க்கெலாம் சரி மேட்ச் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, அதனால் அவன் அந்த பேர் என்ன சூரியவம்சியை அவன் பேட்டிங்கை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக 3/4 மணி நேரத்திலே லைவை முடிச்சுட்டு சரின்னு சொல்லி ஒன்றுக்கு வந்துச்சு அர்ஜெண்ட்டாக. சரின்னு சொல்லி ஒன்றுக்கு இருந்துட்டு போய் மேட்ச் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வெளியே வர்றேன். இந்த வீடு கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற மேலே எல்லா சாமி மேலேயும் எங்கள் அல்லா மேலேயும் எல்லார் மேலேயும் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடு பூரா பார்த்தா ஒரே புகை மண்டலம், ஒரே கருகிற வாடை. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்து இப்படி வெளியே பார்க்குறேன். அப்படியே இங்கே வாங்க. ஏன்னா இதை நீங்கள் நான் காட்டினா உங்களுக்கு தெரியும். என்ன எதையுமே எடுத்து வைக்கல. இது எம்டி சிலிண்ட்ரு. ஆக்சுவலாக இது நேற்று காலியாகி போய் முழு சிலிண்டரை ஏற்றியிருக்கா, கீழே ஏற்றிட்டு இங்கே பாருங்க. இந்த சட்டியை நல்லா பார்த்துக்கோங்க. இது நேற்று இவன் சீரக தண்ணி ஊற போட்ட சட்டி. இந்த சட்டி என்ன கலரில் இருந்துச்சு தெரியுமா? அப்படியே கங்கு மாதிரி அப்போ போய் நான் அப்படி உள்ளே பார்க்குறேன். இந்த அடுப்பில் இங்கே இருக்குது, இதில் இருக்குங்க. இந்த பாத்திரம் இதில் இருக்குது, இந்த இருக்குல்ல இதில் இருக்குது. இதில் கீழே பார்த்தா ஃபுல் ஸ்பீடில் இருக்குது. அதாவது சிம்மில் கூட இல்லை, சென்டரில் இருக்குது. பார்த்தா இந்த சட்டி இந்த வரைக்கும் கலரு இந்த கோடு வரைக்கும் அப்படியே பார்த்தா ரத்த சிகப்பில் இருக்குது. அப்படியே கங்கு இருக்கும், மேல் கங்கு அதை மாதிரி கங்காக இருக்குது. இவ்வளோத்துக்கும் அரை சிலிண்டர் கூட இல்லை. இதாவது இருங்க, இது காலியான சிலிண்டர் இருக்குங்க. நேற்று தான் மாற்றிருக்கா. இந்த சிலிண்டரை கலட்டிட்டு இந்த சிலிண்டரை ஏற்றிருக்கா. புரியுதா? அதாவது அந்த ஒரு 1/4 மணி நேரம் நான் லேட்டாக வந்திருந்தேன்னா என்ன தெரியுமா இருக்கும்? உண்மையிலே சொல்கிறேன். அந்த இது ஒரு பானாகி அப்படியே அந்த பான்னா தெரியும்ல, அது அப்படியே பஸ்ட் ஆகிருக்கும். பஸ்ட் ஆகி அது அப்படியே ஒரு மாதிரி வெடித்து, இல்லைன்னா அந்த சட்டி கங்காக எரிஞ்சிடும். எரிஞ்சு பக்கத்தில் இருக்க அந்த டீப் இருக்குது பார்த்தீங்களா, எல்பிஜி டீப்பில் போய் பட்டு கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நேற்று ஏற்பட வேண்டியது. ஆண்டவனுடைய புண்ணியத்திலையும் உங்களுடைய பிரார்த்தனைனாலையும் அன்னை நல்லா இருக்கணும், எங்கள் மாமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் வேண்டிக்கிறதுனாலையும் என் மாப்பிள்ளைகளுடைய வேண்டுதல்னாலையும் உண்மையிலே சொல்கிறேன், நேற்று என் உயிர், சூர்யா உயிர், இதே திலீபா உயிர். இதில் என்ன ஒரு இதுன்னா, நான் திருச்சி இவ்வளோ தான் திட்டினேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் லைவ் போட்டேன், வீடியோ போட்டேன். எனக்கு அப்போவே ஒரு இது பதட்டம். டக்குன்னு வீடியோ எடுத்து கூட இப்போவே இதை நம்ம போட்டு போஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தேன். வேணாம், இது நம்ம குடும்ப விஷயம், நம்ம தான் அவேர்னஸாக இருக்கணும். இந்த இந்த ரூமுக்குள்ளே போய் இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கோம், இவன் இந்த ரூமில் இருக்கான். ஒரு வாசனை மூக்குக்கு அடிக்காதாங்க ஒரு பயலுக்கு? ஏதோ புகையிற வாடை வருது, கருகிற வாடை வருது, என்னான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருக்கானா? எந்திரிக்கவே இல்லை. நாங்கள் கதவை திறக்கிறேன், புகையாக இருக்குது. இங்கே பார்க்குறேன், இவன் உட்காந்துக்கிட்டு இப்படியே விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதில் என்ன உங்களுக்கு புரியுது? ஒரு வீடான வீட்டில் ஒரு ஒரு இளந்தாரி ஒரு அவேர்னஸாக இருக்க வேணாமா? இப்போ யாருமே ஒரு தடவை அப்படி தான் வீட்டு கதவை யாராவது தட்டியிருக்காங்க. தட்ட திறக்கிறதே இல்லை. நாங்கள் இப்போ இந்த கோயம்புத்தூருக்கு போனோம் பார்த்தீங்களா, அப்போயே அப்படி தான். செல்ஃபோனில் பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நம்பர் கொடுத்துட்டு தான் வந்தா. அது போக இன்னொரு செல்லு, 2 செல்லு கொடுத்துருக்கா. ஒன்று ஒய்ஃபை கனெக்ஷனில் ஓடும், இன்னொன்று எப்பயும் போல் சிம் கனெக்ஷனில் ஓடுறது. 2 ஃபோனு. ஒரு எமர்ஜென்சினா பப்புக்கு சோறு வச்சியாடா, அது பாத்ரூமுக்கு போய் விட்டியாடான்னு சொல்லி கேட்குறதுக்காக ஒரு ஃபோனும். ஏன்னா ஒரு ஆத்திர அவசரம், பெரிய ஆளுங்க வீட்டில் இல்லை, சின்ன பையன் தான் இருக்கேன்,
எவனாவது ஒருத்தன் சும்மாவாகுது, நம்மளுக்கு எதிரிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, டப்புன்னு கதவை தட்டி ஏதோ ஒன்று நல்லது கெட்டது எதையோ எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெத்த தாயாக அவள் ஃபோன் கொடுத்துட்டு வர்றான். அப்போ அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட 20-25 ஃபோன் அடிக்கிறா வர்ற வழி பூரா. அப்புறம் வீட்டு வேலைக்காரமாவை கூப்பிட்டு, ஏம்மா அங்கே போய் அவனை என்னான்னு பாருங்கள், அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அந்த அம்மா நான் வெளியே இருக்கேன், நான் வேறு பக்கம் அங்கிட்டு போயிட்டேன், நான் போயிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டுருச்சு. ஒரு எமர்ஜென்சினா ஒரு பயலை எப்படி தொடர்பு கொள்வது? ரெண்டாவது, இந்த மாதிரி வீடே புகமூட்டமாக கிடக்குதே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி எந்திரிச்சு ஒரு பார்க்கணும். சும்மா மந்தாங்கி மாதிரி 24 மணி நேரமும் படுத்த இடத்த தேய்ச்சிக்கிட்டே கிடக்கக்கூடாது. அவனை பற்றி குத்தம் சொல்லக்கூடாது. ஒரு ஃபோன் வச்சு யூஸ் பண்ணவனுக்கு 2 ஃபோனை கையில் கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபோனில் சார்ஜ் தீர்ற வரைக்கும் இதில் விளாட்றான், திருப்பி அந்த ஃபோனை சார்ஜ் போடுறான், அதில் சார்ஜ் ஃபுல்லானவொன்னே அதை எடுத்துகிட்டு இதை போய் சார்ஜ் போடுறான். மாற்றி 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 உட்காந்து விளாண்டா ஒரு பயலை எவ்வளவு தான் நம்ம கெடுப்போம். தேடுறேன், எங்க இருக்குன்னே தெரியல. 1 மணி நேரமா நான் தேடுறேன், ஒரு போனை எடுத்துட்டேன், இன்னொரு போனை தேடுறேன், அதை காணோம். இன்னைக்கு பூரா இவன் என்ன தெரியுமா பண்ணுறேன், நைட்டு படுக்கிற போது இப்போ 1:30 மணி 2:30 மணிக்கு தாங்க படுக்கிறேன். படுக்கும் போதே செல்ஃபோனை எங்கிட்டாவது ஒளிச்சு வச்சிடுறேன். ஒளிச்சு வச்சுட்டு அப்படியே படுத்துடுறேன். காலையில் எந்திரிச்சவனை விட்டு விடியாமல் கக்குஸுக்கு போக மாட்டேங்கிறேன், ஒன்றுக்கு இருக்க மாட்டேங்கிறேன், திருப்பி அப்படியே பெட்டை தூக்கிட்டு. ஆமாம், அந்த பப்ளிக் நம்பரு. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், இந்த பப்ளிக் நம்பர் சிம்மு இவளுக்கு தேவையே கிடையாது. அந்த சிம்முனால தான் இவ வாழ்க்கை வந்து ரொம்ப கெட்டு போகுது. ஏகப்பட்ட பேர் அதில் வந்துக்கிட்டு வாய்ஸ் அவுட்டுங்கிற பேரில், அக்கா நாங்கள் சும்மா போய் அங்கே ஏதாவது வீடியோ போடுவேன், அக்கா அங்கே போய் அவர் உப்பு கொண்டு வந்துனாரான். நேற்று ஒன்றுமே இல்லைங்க, சுமி வீடுக்கு போயிருக்கேன். போயிட்டு இவளுக்கு தெரியும் நான் போன உடனே வந்துடுவேன், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருப்பேன்னு. அப்படி இருந்தாலுமே அவள் எப்படி தெரியுமா, அவள் ஒரு எதாக இருந்தாலுமே வந்து கட்டின புருஷனாக இருந்தாலுமே உப்பு கொண்டு வந்துன்னா அதை படம் பிடிச்சி, இல்லை பேரங்கையில் ஏதாவது ரூபா கொடுத்தா அதை படம் பிடிச்சி, எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டா கூட அதை கூட போட்டால் பிடிச்ச வீடியோ எடுத்த போட்டு அவள் ஒருத்தி. நாங்கள் 2 பேர் பிரியனுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவ. இப்படி உள்ள இடத்துல இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டேன், இதுக்கு தான் நீ ஊடால குறுக்கால பேசாதங்கிறேன். ஃபோனு விளையாட்டோட அந்த அடிமைனால் இப்போ இவளும் படுத்துட்டா வந்து. நானும் லைவை நல்ல வேலைங்க, இதில் என்ன ஒரு இறைவனோட அருளை பார்த்தீங்களா, உண்மையிலே கடவுள் இருக்காருங்கிறத இந்த விஷயத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே நல்லா பார்த்துக்கங்க, இவ சண்டை போட்டால் தான் நான் லைவை கட் பண்ணுவேன். 3/4 மணி நேரத்துலையோ 1/2 மணி நேரத்துலையோ 1/4 மணி நேரத்துலையோ பல வீடியோக்கள் பல லைவுகள் கட் ஆகிருக்கு. அப்போல்லாம் வந்து இவன் என்ன பண்ணுவா, இவ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு குறுக்கால பேசுவா. அந்த நேரம் நான் வந்து இது என்ன கடுப்பாக வருதுன்னு சொல்லி லைவை கட் பண்ணுவேன். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இவ வாயை திறந்து பேசவே இல்லை. இவ பாட்டுக்கு ஹெட்ஃபோனை போட்டுட்டு படுத்துட்டு ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா போல். நானும் அதை கவனிக்கலை. இவ தூங்கிட்டா, நல்லா முடிச்சிருக்கா, தூங்கியிருக்கா, விட்டுருங்க. ஆனால் ஆண்டவன் பாருங்க, அந்த நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்சு கரெக்டாக ஆர்சிபி மேட்ச்சு. இதுக்கு விராட் கோலிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நேற்று மேட்ச் வந்து விராட் கோலி சூரியவம்சிக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். காரணம் என்ன, அவங்க 2 பேர் விளையாடுற மேட்சுங்கிறதுனால தானே நம்ம எல்லாருமே வர்றவங்கள பாதி பேர் பெங்களூருக்காரவங்க தான் என் லைவுக்கு வர்றவங்க. இப்போ நான் நேற்றே கணிச்சிட்டேன், 750 பேர் இருந்தாங்க லைவில். 750 பேர் தமிழ்நாட்டுக்காரவங்க. ஏன்னா சிஎஸ்கே மேட்சாக இருந்தால் இங்கே குறையும், தமிழ்நாட்டிலேருந்து வியூஸ் குறையும். அதே வந்து ஆர்சிபி மேட்சாக இருந்துச்சுன்னா பெங்களூர்லேருந்து பார்க்குறவங்களுடைய வியூஸ் குறையும். அப்போ எனது ரசிகர்கள் என் தங்கச்சிங்க பூரா பெங்களூரில் இருக்காங்க பாதி பேர். நேற்று இவங்க மேட்ச் ஆர்சிபி மேட்ச்சு, அதனால் 750 பேர்லேருந்து 750 பேர் அப்படியே கட் ஆயிடுச்சு. ஆக நான் தான் வந்து அந்த லைவை சரி வேணாப்பா, இதுக்கு மேலே வந்து என்னாலையும் பேச முடியல, போர் அடிக்குதுரா, எனக்கு ஒரு 1000 பேர் 1200 பேர் இருந்தால் தான் லைவ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேச வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணது எவ்வளோ நன்மையில் போய் முடிச்சிருக்கு பற்றியில். நேற்று புது சிலிண்டர் மாட்டினதுக்கு அதுக்கும், அங்கே கொதிச்சு அப்படியே கங்காக இருந்ததுக்கு அதுக்கும், அடுத்து அந்த சட்டி என்ன ஆகும் நான் சொல்லவா, நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த சிம்டம்ஸ் எப்போ நேற்றே எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா. ஒரு இன்ஸ்டா வீடியோ பார்த்தேன், அதில் ஒருத்தவங்க அடுப்படியில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிலிண்டர் என்ன ஆகுது, இதாகுது. என்ன பண்ணேன், வெந்தயமும் சீரகமும் கொதிக்க வச்சேன். காலையில ஒரு கஷாயம் மாதிரி குடிப்போம், சரி இந்த தொண்டையில சரி சேர்ந்துக்கிட்டே இருக்கு, 2வது உடம்பு சூடு வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்னுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவ எதுக்கோ உள்ள வந்தேன், அப்படியே வந்து படுத்துக்கிட்டேன். கதவு திறந்துருந்தா கூட உனக்கு அந்த வாசம் உள்ள வந்திருக்கும். கதவு சாத்தினால ஏசி ரூம், கதவு பூட்டினால வெளியே ஒண்ணுமே ஸ்மெல் வராது, ஒன்றும் வராது. இவே ரூம் சாதா ரூம் தானே,
இங்கேயும் போகாதியா, நீ வேற இங்கேயே வரல, இங்கே எப்படி போகும் பாருங்கடா டேய், என்ன பார்த்தாலும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கறது இல்லை. இப்போ ஹாலில் யார் இருந்தாலும் வாசம் வந்துடும். எல்லாரும் நான் உள்ள ரூமுக்குள்ள போனல, நீ திட்டில, அப்புறம் ரூமை போய் திறக்கிற, ஒரு வாசம் கூட வரல. எப்படி தெரியும் சொல்லு? சரி, நேற்று சட்டி எப்படி இருந்துச்சு? கண்ணங்கரே இருந்துச்சு. நீ அவ்வளவுதான் சட்டி கண்ணங்கரேன்னு இருந்துச்சுங்கிறத விட கவலைப்படுறிய. சட்டிக்கு கவலைப்படலப்பா, லூசு மாதிரி பேசுற. கறி போச்சுன்னு கவலைப்படுறீல்ல? கறி போச்சு. அந்த சட்டி யாரு சட்டி தெரியுமா? எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு கொடுத்த சட்டி. ரொம்ப முக்கியம்டா. இப்ப அம்மாவுக்கு கொடுத்தா என்ன, அப்பாவுக்கு கொடுத்தா என்ன? மெண்டல் சட்டி 50 வாயில வரும். 60 வருஷம் ஆச்சுன்னா போய் உட்காந்து விளக்கு. நான் தேப்பேன், போய் புதுசா ஆக்குவேன், ஆக்கி காட்டுவேன். சட்டி முக்கியம், கருகி போனதா முக்கியம்? உயிரே 3 உடல்கள் கருகி போயிருக்கும், அது தெரியல. மூதேவி சட்டி போச்சா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்பே முருகன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பாதுகாப்பாரு, உனக்கு தெரியாது. சரியா? சட்டி எவ்வளவு கங்கா கனகனகனன்னு கலரா இருந்துச்சு தெரியுமா? இந்த கலர்ல இருந்துச்சு. இந்த இருக்குல்லடா, இந்த பின்னால இருக்கு பாருங்க, அதை காட்டு போதும், உடனே இழுத்து தான் காட்டணுமா? இருக்கு பாருங்க, இந்த கலர்ல இருந்துச்சுடா. அப்ப எந்த அளவுக்கு அது ஹீட் ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கம்மியா வச்சிருந்தா கூட கொசுக்கிட்டே கிடந்திருக்கும். நான் தான் அறிவு விட்டவன், நிறையா இருக்கட்டும், ஒரு நிமிஷத்துல கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டு போலான்ட்டு உட்காந்துருந்தேன். யாரா இருந்தாலும் சொல்றேங்க, அடுப்புல ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கீங்களா, முதல்ல அதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா வாங்க. அது போக இன்னொன்று சொல்லவா, இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் வந்து எதுவுமே கருகக்கூடாது. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சட்டி இந்த மாதிரி அடி பிடிக்கிறது ஆகவே கூடாது. ஏன்னா அது வந்து குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. இது ஏதோ வந்து ஒரு அபசகுனத்துக்கு உண்டான அறிகுறி. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா வந்து ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னால் இந்த மாதிரி வந்து ஒரு சிம்டம்ஸ்லாம் காட்டும். அதிலேருந்து நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கிறணும், தப்பிச்சுக்கிறணும். இவளுக்கு வாய் கொழுப்பு ஓவர் ஆகி போயிடுச்சு. சில பேரை பற்றி பேசாதன்னா திரும்பி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கா. இப்போ சுமியா பிரச்சனை இல்லை, நான் போய் சொன்னேன்னா கேட்டுக்கிடுவா. ஆனால் அதையும் தாண்டி நான் குழு கொடுக்குறேன், நான் அது கொடுக்குறேன்னு சொல்லி இவள் வந்து வாயை விடுறது ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் கொண்டு போய் விட்டுரும். இவளாக திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன ஆகும், மொத்தத்துக்கு போய் சேர்ந்துட்டா அப்புறம் உன்னுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன? பிள்ளையும் ஒருத்தன் இங்கே இருக்கான், அவனை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி என்ன பிரயோஜனம்? ஒரு நிமிஷத்தில் அப்படியே கனவு கோட்டையெல்லாம் தகர்ந்து போயிடாத. நாளே யோசிக்கணும். நான் உண்மையிலே சொல்கிறேன், தலைக்கு வந்தது தலப்பாவோடு போயிருச்சுன்னு தான் இதை நான் நினைப்பேன். இந்த விஷயம் நடந்தது உண்மையிலே கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறார். அதை வந்து நீ வந்து அதை தக்க வச்சுக்க, அவ்வளோதான். இது ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு யாருடைய புண்ணியமோ இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், சுமியோடைய ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மான்னு சொல்லி அந்த அம்மா அங்கே டெய்லி உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு போல். அதனால தான் உட்காந்துட்டு என்னோடய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இதே நான் இல்லாமல் இவன் மாத்திரம் இருந்து இந்த மாதிரி வச்சுருந்தா இந்நேரம் வெடித்து பிளாஸ்ட் ஆகிருக்கும், பழி என் மேலே விழுந்திருக்கும். ஆக நான் தான் அடுத்து, அதனாலேயே நான் தான் உள்ளே போக வேண்டியது வந்திருக்கேன். அதனால் சுமிக்கு முதல்ல எல்லோரும் நன்றி சொல்லிடுங்க. அதே மாதிரி எனக்கு தங்கைகளே, உங்களுக்கும் எனது வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள்லாம் வந்து அண்ணன் டெய்லி உங்களை சிரிக்க வைக்கிறேன். அதனால் வந்து மாமா நல்லா இருக்கணும். மகதூம் ராஜா கூட சொல்லலையே, மாமா நீ இன்னும் நல்லா இருப்பையா, நான் உனக்காக ரம்ஜானுக்கு மணியாச்சுரா பேசிட்டா இவளுக்கு உடனே வந்துடும். சரி விடுங்க, ஒரு வார்த்தை அவளை வந்து பேச விட மாட்டான். அவள் பெருமையா ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கே அப்படின்னு தெரியாது. என்னக்கா போடி சும்மா போட்டுக்கிட்டு. சரி நான் அங்கே போய் பேசிக்கிறேங்க, பாய்ங்க.